சிகரெட் பிடிக்கும் அன்பர்களுக்கு வரலாறு காணாத வகையில மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் ஒன்று மிக விரைவிலேயே வெளிவர காத்திருக்கிறது. அதாவது நீங்கள் தற்போது 10 ரூபாய்க்கு வாங்கும் சிகரெட்டோட விலை விரைவிலேயே 40 ரூபாயாக மாறப்போகிறது. அதாவது 100 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி நீங்கள் இனிமேல் 400 ரூபாய் கொடுத்தால்தான் நிச்சயமாக ஒரு பாக்கெட் சிகரெட்டை வாங்க முடியும். அதே போல 6 ரூபாய்க்கு வாங்கும் சிகரெட் இனிமேல் 24 ரூபாயாக மாறப்போகிறது. அதாவது 60 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி நீங்கள் இனிமேல் 240 ரூபாய் கொடுத்துதான் ஒரு பாக்கெட் சிகரெட்டை வாங்க முடியும். இது மட்டுமல்ல, 18 ரூபாய்க்கு விலை உயர்ந்த சிகரெட்டாக குடித்து மகிழும் அன்பர்கள் இனி ஒரு சிகரெட்டை 72 ரூபாய்க்கு வாங்க வேண்டும். அதாவது ஒரு பாக்கெட் சிகரெட்டின் விலை இனிமேல் 720 ரூபாய். அதாவது ஒரு ஃபுல் பாட்டில் மதுவை விட ஒரு பாக்கெட் சிகரெட்டின் விலை அதிகம். புகைப்பிடிப்பவர்களுக்கு இது ஒன்றும் கனவு செய்தி அல்ல. வெகு விரைவிலேயே நடைமுறைக்கு வரப்போகும் அதிர்ச்சிகரமான தகவலாகும். இது பற்றிய முழுமையான செய்தியை முதலாக தமிழ்நாடு வாழ் புகைப்பிடிக்கும் அன்பர்களுக்கு ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன், கோபம் ஆகியவற்றிற்கெல்லாம் மட்டுமல்ல, மன உற்சாகத்திற்கும் மிக ரிலாக்ஸாக பயன்படுத்தப்படும் 2 பொருள்கள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. அதுல ஒன்று புகையிலை பொருள்கள், மற்றொன்று மதுபானங்கள். இதுல புகைப்பிடிப்பவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்திய ஆண்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக காட்சியளிக்கிறது. உலகிலேயே அதிகம் சிகரெட் பிடிப்பவர்கள் சீனாக்காரர்கள் தான். இவர்களுக்கு அடுத்தபடியாக இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தவர்கள் அளவுக்கு அதிகமாக புகைப்பிடிக்கிறார்கள். இதுல 3வது இடம் இந்தியர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது இந்தியாவுல 22% பேர் புகைப்பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை எண்ணிக்கையில் கணக்கில் எடுத்தால் கிட்டத்தட்ட 20 கோடி பேர் தினமும் தம் அடிக்கிறார்கள். இந்தியாவுல புகைப்பழக்கத்தால ஆண்டுக்கு சுமார் 13 லட்சம் பேர் மரணத்தை தழுவுகிறார்கள். புகைப்பிடிப்பதால புற்றுநோய், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பல நோய்கள் ஏற்படுவதுடன் ஒருவரது வாழ்நாள்ல 10 ஆண்டுகள் குறையும் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். தமிழகத்தை பொறுத்தவரையில கடந்த 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை 6% அதிகரித்திருக்கிறது. அதாவது முன்பு தமிழ்நாட்டுல 16.2% பேர் சிகரெட் பிடித்து வந்தனர். தற்பொழுது அந்த எண்ணிக்கை 22%ஆக அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு சிகரெட் விற்பனை நடக்கிறது. இதே போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 1000 கோடி ரூபாய்க்கு பீடி குடிக்கிறார்கள். இதுபோல ஒட்டுமொத்தமாக பீடி மற்றும் சிகரெட் குடிப்போரின் தலையில் மிகப்பெரிய இடி விழ காத்திருக்கிறது. இந்திய மக்களிடம் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில புகையிலை பொருள்களின் விலையை அதிகரிப்பதன் மூலம் பீடி, சிகரெட் குடிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என மத்திய அரசு சார்பில் திட்டமிடப்பட்டது. அந்த வகையில மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 2 புதிய மசோதாக்கள் சிகரெட் மட்டுமல்லாது பான் மசாலாக்களின் விலையையும் பன்மடங்கு அதிகரிக்கும் வகையில வழிவகை செய்திருக்கிறது. நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலால் வரி சட்ட திருத்த மசோதா, சுகாதார பாதுகாப்பு வரி மசோதா என 2 மசோதாக்களை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல ஏற்கனவே சிகரெட் மீதான கலால் வரியை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 65 மில்லிமீட்டருக்கு குறைவான நீளம் கொண்ட 1000 சிகரெட்டுகளுக்கு 200 ரூபாய் கலால் வரி விதிக்கப்பட்டிருந்தது. 65 மில்லிமீட்டர் முதல் 70 மில்லிமீட்டருக்கு மிகாமல் இருக்கக்கூடிய 1000 சிகரெட்டுகளுக்கு 250 ரூபாய் கலால் வரி விதிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் ஹோல்ட், பில்டர், வில்ஸ் போன்ற சிகரெட் வகைகள் தலா ஒரு சிகரெட் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தன. ஒரு பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தமிழ்நாட்டில் அதிகம் விற்பனையாகக்கூடிய மினிகோல்ட் பில்டர் 6 ரூபாய்க்கும் ஒரு பாக்கெட் சிகரெட் 60 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வந்தது. தற்பொழுது புதிய கலால் வரி சட்ட திருத்த மசோதா மூலம் 65 மில்லிமீட்டருக்கு குறைவான நீளம் கொண்ட 1000 சிகரெட்டுகளுக்கு 2200 ரூபாய் கலால் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்பு 200 ரூபாய் விதிக்கப்பட்ட கலால் வரி தற்பொழுது 2700 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது.
இதேபோல 65 மில்லிமீட்டர் முதல் 70 மில்லிமீட்டருக்கு மிகாமல் இருக்கக்கூடிய 1000 சிகரெட்டுகளுக்கு முன்பு ரூபாய் 250 மட்டுமே கலால் வரி விதிக்கப்பட்டது. தற்பொழுது அதுவே 4500 ரூபாயாக பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன்படி பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒரு சிகரெட்டோட விலை சுமார் 4 மடங்கு வரி அதிகரிச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் முன்பு 25% வரியிலிருந்து இப்பொழுது 100% வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இப்பொழுது 10 ரூபாய்க்கு பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய சிகரெட்டுகள் இனி 40 ரூபாயாக விலை உயரும். அதாவது ஒரு பாக்கெட் விலை 100 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக உயரும். அதேபோல் 6 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சிகரெட் 24 ரூபாய்க்கு வாங்க வேண்டும். இனி இதனுடைய விலை 72 ரூபாய் ஆகும். அதாவது 180 ரூபாய் கொடுத்து வாங்கிய ஒரு பாக்கெட் சிகரெட்டோட விலை இனி 720 ரூபாயாக மாற இருக்கிறது. இந்த புதிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளதால விரைவிலேயே இது சட்டமாக்கப்படும் என்பது உறுதியான தகவலாகும். இந்த நிலையில சிகரெட் விலை உயர்வு மக்களிடம் புகைப்பழக்கத்தை குறைக்கும் என்பதோடு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வழிவகுக்கும் என்றாலும் இந்த பழக்கம் உள்ளவர்கள் அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்திய வரலாற்றுல அவ்வப்போது சமையல் எரிவாயு மற்றும் மதுபானங்களோட விலை உயர்த்தப்படும். ஆனால் அவற்றின் விலை உயர்வு மிகப்பெரிய அளவுல இருக்காது. அதே போல சிகரெட் போன்ற புகையிலை பொருள்களோட விலையும் அவ்வப்போது உயரும். அதுவும் பெருமளவு விலை உயர்வை சந்தித்ததில்லை. இந்த நிலையில தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுக்க 10 ரூபாய் விலை கொண்ட சிகரெட்டுகள் தான் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் குடிக்கிறார்கள். இதற்காக அவர்கள் 100 ரூபாய் செலவிடுகிறார்கள். மாத கணக்கில் பார்த்தால் 3000 ரூபாய் செலவிட்டு வருகிறார்கள். இனி அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் குடிக்க 400 ரூபாய் செலவிட வேண்டும். இதை மாத கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒருவர் குறைந்தபட்சம் மாதம் 12,000 ரூபாய்க்கு சிகரெட் குடிக்க வேண்டும். இது இந்திய வரலாறு மட்டுமல்லங்க, உலக வரலாற்றிலேயே இல்லாத மிகப்பெரிய விலை உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் சிகரெட் பிடிப்பவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அதே சமயம் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இது பற்றிய அதிர்ச்சி தகவலை ஜெம் தொலைக்காட்சி முன்னதாகவே வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் கடைக்காரர்கள் எப்பொழுதே சிகரெட்டுகளை பதுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதேபோல் விவரம் தெரிந்தவர்கள் தங்கள் கைவசம் இருக்கும் பணத்தை வைத்து முன்னதாகவே பண்டல் கணக்கில் சிகரெட் பாக்கெட்டுகளை வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எனவே மத்திய அரசு அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாகவே சிகரெட் நிறுவனங்கள் தங்களுடைய விற்பனையை ஸ்டாக் வைத்து விற்கும் திட்டத்தை அமல்படுத்துவார்கள். அதே போல கடைக்காரர்களும் பதுக்கல் பணிகளை செய்வார்கள் என்பதும் முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அதிரடி செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள அன்றாடம் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி.